ஹாய் கைஸ், திஸ் இஸ் அமிர்தா. உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக மெஹந்தி எப்படி போடணுன்றது லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசையா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். பேசிக்ஸ்லேருந்து ஃபுல் ஹேண்ட் வரைக்கும் எப்படி ப்ரொஃபஷ்னலாக போடணுன்றத அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணும்போது பேப்பரை டச் பண்ணிக்கிட்டே ட்ரா பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறது தப்பு, கரெக்டான லைன் கிடையாது. ஸோ லைன் ட்ரா பண்ணுறதுக்கு மேலே கூடி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்கள் ட்ரா பண்ணும்போது லைனில் பிரேக் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த பிரேக் வராது. ஸோ இப்படி பிரேக் வந்தாலும் தப்பு. ஸோ நீங்கள் ஒரு 10 to 20 டைம்ஸ்னாலும் லைன்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைன் பெர்ஃபெக்டாக கிடைக்கும். பெர்ஃபெக்டான லைனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி மேலே கூடி எடுத்திங்கன்னா மட்டும்தான் பெர்ஃபெக்டான லைன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு திக் லைன் ட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். திக் லைனுக்கு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை டார்க் மட்டும் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு. இல்லை டபுள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை ஷேட் பண்ணக்கூடாது. ஷேட் பண்ணுறது ப்ரொஃபஷ்னல் மெத்தட் கிடையாது. மோஸ்ட்டாக திக் லைன் வந்து பார்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஷேட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட மெஹந்தி வந்து நீட்டாக தெரியாது, ஒரு மணி நீட் இல்லாமல் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் திக் லைன் வந்து ப்ரொஃபஷ்னலாக போடுறேன். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், லுக் வைஸ் எது பெட்டராக இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு, கோனை சென்டரில் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மூவ் மட்டும் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுறது பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணுறேன், பண்ணிகிட்டே மூவ் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு லுக் வைஸும் சரி பெர்ஃபெக்டாகவும் திக் லைன் வந்து கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேவ் லைன் பார்க்கலாம். வேவ் லைனுக்கு ஜிக்ஸாக்காக மேலே கீழேன்னு லைன் ட்ரா பண்ணுங்கள். வேறு எதுவுமே தேவையில்ல, இதுதான் ஜிக்ஸாக் லைன், பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இது ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட்டு லைன் ப்ளஸ் ஹம்ப்பு பார்க்கலாம். லைன் ப்ளஸ் ஹம்ப்புக்கு ஹம்ப்புன்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. நம்ம மெஹந்தி டிசைனில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒன்று ஹம்ப்பு. ஸோ ஹம்ப் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒன்று குட்டியாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. இப்படி பண்ணும்போது நம்மளோட மெஹந்தி டிசைனே வந்து நல்லா இல்லாமல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹம்ப்புக்கு வந்து நிறையா ப்ராக்டிஸ் கொடுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஹம்ப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த இதில் நான் போட்டிருக்கிறத பார்த்தாவே தெரியும், ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அன்ஈவனாக இருக்குது. ஈவனாக ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹம்ப்பு ட்ரா பண்ணுங்கள். அந்த ஹம்பை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹம்ப்பு நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெர்ஃபெக்டாக போடும்போது உங்கள் டிசைனே வந்து சூப்பராக இருக்கும், நீட்டாக காமிக்கும். உங்கள் டிசைனில் வந்து ஹம்ப்பு தான் நல்லா அந்த டிசைனை வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ ஹம்ப் வந்து நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் ஹம்ப்பு ட்ரா பண்ணணும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரே பிளேஸில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மட்டும் இருங்க. எவ்வளோ பெரிய டாட்ஸ்க்குனாலும் சர்க்கிள் போட்டுட்டு அதை ஃபில் பண்ணேன்றது தப்பு, அது பண்ணக்கூடாது. ஸோ அது பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய டாட்ஸ்னாலும் ப்ரெஸ் மட்டுமே பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். லைன் ப்ளஸ் டாட்ஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிவிட்டு டாட் வைக்கிறத வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ லைன் ட்ரா பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டுவிட்டு டாட் வச்சிங்க அப்படின்னா அது வந்து லைன் ப்ளஸ் டாட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஜிக்ஸாக் டாட்ஸ் வந்து பக்கத்தில் ஒன்று மேலே ஒன்று கீழே இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். கரெக்டாக மேலே வைக்கிறது எண்டாகிற இடத்துல நீங்கள் கீழே ஸ்டார்ட் பண்ணணும், கீழே வைக்கிறது எண்டாகிற இடத்துல மேலே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஜிக்ஸாக் டாட்ஸும் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்றது. நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் பார்க்கலாம். ஸ்பைரலுக்கு சர்க்கிள் மாதிரி போட்டு உள்ளே நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணும்போது பெர்ஃபெக்டாக ஸ்பைரல் கிடைக்கும். சைஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துக்கணும் எவ்வளோ பெருசாக வேணுன்றது. இதுக்குள்ளே நீங்கள் டாட்ஸும் வச்சுக்கலாம். டாட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வைக்கிறேன், நெக்ஸ்ட் இதுக்கு வந்து குட்டியாக வச்சுருக்கேன். ஸோ ஸ்பைரல் வந்து இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கரெக்டாக கிடைக்கும். ஸ்பைரல் நிறைய பேத்துக்கு வரலன்னு சொல்லுவாங்க. ஸ்பைரலும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். நம்ம ஃப்ளார்லாம் வரையும் போது ஸ்பைரலில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்பைரல் நல்லா பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பைரல் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டியர் ட்ராப் வந்து நிறையா பேர் எனக்கு வர மாட்டேங்குது, இது மட்டும் எப்படி போடணுன்னே தெரில அந்த மாதிரி சொல்லுவாங்க. மெஹந்தி போடுவாங்க, ஆனால் டியர் ட்ராப் வந்து உங்களுக்கு எப்படி போடணுன்றது தெரியாது. ஸோ டியர் ட்ராப் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு அதை கீழே நீங்கள் இழுத்து மட்டும்தான் விட போகிறீங்க. கோனை அதுக்கு ப்ரெஸ் பண்ணணும் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட்டு அந்த கோனை வச்சு கீழே இழுத்து விட்றீங்க. இதுதான் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே கிடையாது. இப்படி பண்ணாவே உங்களுக்கு வந்து டியர் ட்ராப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஆனால் இது ப்ரொஃபஷ்னல் மெத்தட் கிடையாது, ஜஸ்ட்டு பிகினருக்காண்டி நான் இதை சொல்லித்தரேன்.
ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாக வருதா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீட்டாக வந்துடும் உங்களுக்கு டியர் ட்ராப்ஸு. இது பார்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வைன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வைன்ஸும் டியர் ட்ராப்பும் கிட்டத்தட்ட ஒன்று போல் தான். வைன்ஸ்க்கு வந்து மேலே ஒரு கோடு எடுத்து விட போகிறோம். டியர் ட்ராப்ஸ்க்கு கீழே மட்டும் எடுப்போம். வைன்ஸுக்கு மேலே எடுத்து விட போகிறோம். ஸோ வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டாக கிடைக்குதுன்றது. ப்ரொஃபஷ்னல் மெத்தட் கிடையாது இது. நான் பிகினர்ஸ்க்காண்டி மட்டும்தான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய கோனோட ஃப்ளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா விருதுநகர் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அந்த பேஜில் போய்ட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கொரியர் ஆப்ஷன் அவைலபிள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் போய்ட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் போட்டுறேன். வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு வந்துடும். உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் மெஹந்தி போடணுன்னாலும் விருதுநகர் மெஹந்தி ஆர்டிஸ்ட் பேஜுக்கு போய்ட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்பு பார்க்கலாம். ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்பும் அதே மாதிரி தான். நம்ம ஸ்பைரல் ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அது மாதிரி எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹம்பை பார்த்துக்கிட்டே நெக்ஸ்ட்டு ஹம்ப்பு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இல்லை நீங்களாக சும்மா போடுறீங்க அப்படின்னா அந்த ஹம்ப் உங்களுக்கு நீட்டாக பெர்ஃபெக்டாக கிடைக்காது. ஒன்று மேலே, ஒன்று கீழே, ஒன்று பெருசாக சின்னதாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹம்ப்பு ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஹம்பை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டே நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹம்ப்பு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக கிடைக்கும். லீஃப் போடுறதுக்கு மேலே ஒரு கர்வ், கீழே ஒரு கர்வ், இந்த மாதிரி எடுத்திங்கனாவே லீஃபும் பெர்ஃபெக்டாக கிடைக்கும், ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். நான் இப்போ 3 லீவ்ஸ் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு கர்வ், கீழே கூடி ஒரு கர்வ், நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு அதில் மேலே 2க்கும் சென்டர்லேருந்து கர்வ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லீஃபும் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். அவுட்லைன் போடணும். நம்ம ப்ரொஃபஷ்னலாக போடுறோன்றதே அந்த அவுட்லைனில் தான் நமக்கு வந்து தெரியும், ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டாக நம்ம இல்லையான்றது. ஸோ இதை வந்து நீங்கள் இது ஒரு மெத்தட், நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் ப்ளஸ் லீஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ரிவர்ஸ் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த டிசைன் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படி பெர்ஃபெக்டாக நீட்டாக போடணுன்றது தெரியாது. ஸோ ஹம்ப்பு ஃபஸ்ட்டு ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது டிசைனும் தெரியும். இல்லை நீங்கள் சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைன் தெரியாது, நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி மீடியமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் எடுத்துடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் எடுத்துடக்கூடாது. உங்கள் சைஸு ஸ்பைரலுக்கு ஏற்ற மாதிரி எது எடுத்தால் நீட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுங்க. அவுட்லைன் தான் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டாக இல்லையான்றது நமக்கு தெரியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் உள்ளேயும் ஃபில் பண்ணி விட்டுறணும். இதுதான் ரிவர்ஸ் ஃபில்லிங். இது வந்து இந்த லீஃப் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குன்றதுனால நான் சொல்லித்தரேன். ஆனால் போட தெரியாது நிறைய பேத்துக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வருதா இல்லையான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டெய்லி வீடியோஸ் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் மெஹந்தி போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா விருதுநகர் மெஹந்தி ஆர்டிஸ்ட் பேஜில் போய்ட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.